Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. Anointing Fire Catholic Ministries வழங்கும் ஐரோப்பா வாழ் பகுதி கத்தோலிக்க மக்களுக்கான 3 நாள் மாபெரும் நற்செய்தி பெருவிழா. நாள் செப்டம்பர் மாதம் 20, 21 மற்றும் 22. வழி நடத்துபவர்கள் அருட்தந்தை ஆல்பர்ட், திருச்சி மறை மாவட்டம். அருட்தந்தை சைஜு, இயக்குனர் AFCM மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் இன்பநாதன். மேலும் விவரங்களுக்கு முன்பதிவிற்கு www.afcmuk.org என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் மன்றாடுகின்றோம். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதும் ஆண்டவரை தேடுகின்ற பொழுதும் நம்முடைய உச்சகட்டமான நம்பிக்கை வாழ்வு என்பது எல்லாவற்றிலும் நிறைவு கிடைக்க வேண்டும். நிறைவான நிம்மதி, நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான அமைதி, நிறைவான தான் விரும்புவதற்கு மேலான இறைவனுடைய வல்லமை என்று எல்லாவற்றிலும் நிறைவை தேடுகிற நமக்கு இன்றைய நாளில் இறைவன் சொல்லுகிற அருமையான செய்தி என்னவென்றால், அடுத்தவர்களிடத்திலே குறைகளை பார்க்கிற பொழுது நாம் அந்த நிறைவை நோக்கி பயணிக்க முடியாத மக்களாய் மாற்றப்படுகிறோம் என்பதுதான். நாம் நம்முடைய குறைகளை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து அதை நிறைவாய் மாற்றுவதற்கான வழிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக அடுத்தவருடைய குறைகளை பார்த்து பார்த்து நாம் குறைந்து போகிறோம் என்பதை உணர்த்துகின்ற இயேசு அதிலிருந்து விடுபட்டு வெளியே வர நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவேதான் புனித பவுலடியார் சொல்லுகிறார், நிறைவானது வருகிற பொழுது குறைவானது தானே ஒளிந்து போகும் என்று சொல்லி. எனவே இந்த திருப்பலியின் வழியாக நாம் மற்றவர் மீது இருக்கிற குறைகளை பார்ப்பதை விட நமக்குள் இருக்கிற நம்முடைய குறைகளை பார்த்து அதை இறைவனுடைய நிறைவால் நிரம்ப ஆசீரால் நிறைவு காண இத்திருப்பலிகளை தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவாயரான புனித ஜான் கிறிஸ்துவும் வியத்தகு சொல்வன்மையாலும் துன்பம் தாங்கும் மனதிடலாலும் இருக்க திருவள்ளமானே. நாங்கள் அவரது போதனையால் நல்லறிவும் அவரது தளராத பொறுமையின் எடுத்து காட்டால் மன உறுதியும் பெற்று மகள அருள் வேறாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றென்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 9 16-19 மற்றும் 22-27 வரையுண்டான இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவளை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவுற்றவளுக்கு வலுவற்ற ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவரும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சியில் ஈடுபடுபவர். நாமே அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரைப் போல ஓடமாட்டேன். காற்றை குத்துபவரைப் போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 84. நமது பதிலுரை. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. இன்னான்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களின் படைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டு குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது.
அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் இத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறை வார்த்தைகள் 39 தொடங்கி 42 வரை. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது. பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரை, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். திருத்தும் முன் திருந்துக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலில் அடுத்தவர்களுடைய தவறுகளை, குற்றங்களை, குறைகளை, ஏற்ற இறக்கங்களை மிக எளிதாக நாம் சொல்லிவிடலாம்.
இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பான் எப்ப பாரு அப்படின்னு நம்ம எளிதா சொல்லிடலாம். இவ எப்பவுமே இப்படிதான் பேசுவா அப்படின்னு நம்ம எளிதா சொல்லிவிடலாம். ஆனால் இதை கடந்து நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்வு எப்படி இருக்கிறது, என் குடும்பம் எப்படி இருக்கிறது, என் குழந்தைகளும் பேர குழந்தைகளும் அல்லது என்னுடைய தனிப்பட்ட வாழ்வும் எப்படி இருக்கிறது என்று சிந்திப்பதற்கு யாரும் அவ்வளவு எளிதாக விரும்புவதில்லை. அடுத்தவர்களை கை நீட்டி சுட்டி காட்ட எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அதை விட ஆர்வம் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள நமக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு இன்று அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள் இவர்கள் யாவருமே அடுத்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுவதில் மட்டும்தான் தங்கள் வாழ்வை முழுவதுமாய் அர்ப்பணித்தார்கள். ஆனால் இயேசுவை பொறுத்தவரையில் இதை பார்ப்பதற்கான வேலைதான் உங்களுடையதா, இதை கடந்து இருக்க வேண்டாமா என்று சொல்லுகிற அருமையான சிந்தனை தான் இன்றைய நற்செய்தியின் வழியாய் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார். இங்கே பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்களை மட்டும் இயேசு சொல்லவில்லை. இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அத்துணை பேருக்குமே இது பொருந்தும். அன்புக்குரியவர்களே, உன்னுடைய கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை நீர் எடுக்காமல் உனக்கு அடுத்து நிற்பவர்களிடத்தில் இருக்கிற துரும்பை நான் எடுக்கட்டுமா என்று கேட்பது எந்த அளவு ஒரு நியாயமற்ற பேச்சு என்பதை இயேசு என்று சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு முழுவதும் அப்படியாய் மாறிவிட்டது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் குறையுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள், பாவங்களும் பலவீனமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள தவறுவதால் தான் அடுத்தவருடைய பாவங்களும் குறைகளும் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. நாம் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கடவுளுக்கு முன்பாக கொட்டி தீர்த்து கடவுளே எனக்கு எல்லாம் என்று சொல்லி யாரெல்லாம் கடவுளுக்கு முன்பாக நம்மை ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்முடைய தவறுகளை, குற்றங்களை, குறைகளை கடவுளுக்கு அர்ப்பணித்து அவற்றின் வழியாக ஆனந்தம் தேட ஆசைப்படுகிறோமோ, அவர்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை பார்ப்பதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாய் ஆண்டவர் புனித பவுலின் வார்த்தைகள் வழியாய் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அன்புக்குரியவர்கள், நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய தேசப்பிதா என்று சொல்லப்படுகிற காந்தி அவர்கள் ஒரு நாள் ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு ஒரு தாயானவள் வருகிறார். அவரிடத்திலே கூட்டி வந்து சொல்லுகிறார், இவன் எப்பொழுதுமே இனிப்பு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான், எப்போதுமே சுவை மிகுந்த இனிப்பை அதிகமாக சாப்பிடுகிறான் என்று சொல்லி அந்த தாயானவள் சொல்லுகிறார். காந்தி இதை கேட்டுட்டு ரொம்ப பொறுமையா, சரிம்மா போயிட்டு அடுத்த வாரம் நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. நம்மளாம் இருந்தால் என்ன நினைப்போம், என்னையா அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்வியா, ஒரு வாரம் கழிச்சு வர சொல்கிற அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை, சரி அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அடுத்த வாரம் அதே நாளில் அதே நேரத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த தாயானவன் அந்த மகனை கூட்டிட்டு வருகிறார். அப்போது காந்தியடிகளிடத்துல அந்த மகனும் தாயும் அமர்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்போது காந்தியடிகள் சொல்லுகிறார், தம்பி இனிமேட்டு என்ன செய்யக்கூடாது, நீ இனிப்பு சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, பல்லு சொத்தை ஆயிரும், உடம்புக்கு பாதிப்பு, உங்க அம்மா சொல்றதை கேட்கணும் என்று சொல்லி அந்த சிறுவனுக்கு அறிவுரை கூறுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த தாயானவள் காந்தியிடம் கேட்கிறார், ஐயா இதை நீங்கள் போன வாரமே சொல்லி இருக்கலாமே, இதற்கா ஒரு வாரம் எடுத்தீர்கள், அன்னைக்கே அவனை பார்த்து சாப்பிடாதுன்னு சொல்லியிருந்தா இந்த ஒரு வாரம் இன்னும் அதிகமாக சாப்பிட்டு இருக்க மாட்டானே என்று சொல்லி அந்த தாயானவள் சொல்லுகிற பொழுது காந்தி மிக அழகாய் பதில் சொன்னார், இத்தனை நாட்களாக நான் இனிப்பை சாப்பிட்டு கொண்டிருந்தேன், ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தேன், இனிப்பு பலகாரங்களை அதிகமாக எடுத்து கொண்டிருந்தேன். எனவே நான் செய்யாத ஒன்றை இன்னொருவரிடத்துல நீ செய் என்று சொன்னால் அது எனக்கே நான் துரோகம் விளைவித்துக் கொள்வதாக இருக்கும். எனவே நான் அந்த இனிப்பு வகைகளை அதிகமாய் சாப்பிடுவதை இப்பொழுது குறைத்து கொண்டேன். எனவே தைரியமாக இன்னொருவரை பார்த்து நீயும் சாப்பிடாதே என்று சொல்வதற்கு எனக்கு மனம் இருக்கிறது என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு வாழ்வியல் தத்துவம் பாருங்கள். எனவேதான் இன்றைய நாளினுடைய தலைப்பு இப்படியாக நான் எடுத்தேன், திருத்து முன் திருந்துக. நாம் மற்றவர்களுடைய குறைகளை கொட்டி தீர்ப்பதற்கு முன்பாக,
மற்றவர்களுடைய குறைகளை அடுக்கடுக்காக சொல்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்வில் என்ன குறை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க தவறுகிற பொழுது நாம் இன்னும் குறை உள்ளவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பும் வழியும் இருக்கிறது என்பதை தான் இன்று உணர்ந்து கொள்கிறோம். இதைத்தான் லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 41 இன்றைய நற்செய்தியில் இயேசு இவ்வாறு சொல்கிறார், நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது என். சாதாரணமாக இயேசு சொல்லியிருக்கலாம், ஏன் பார்க்கிற அப்படின்னு கேட்டிருக்கலாம். கூர்ந்து கவனித்தல் என்று சொன்னால் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கேயே கிடக்கிறது. அதுதான் நம்ம வழக்கு மொழியில சொல்லுவோம்ல, உனக்கு வேற பொழப்பே இருக்காதா, எப்ப பாரு நொய்யின்னு இதையே தான் சொல்லிட்டு இருப்பியா என்று சொல்லுவோம் அல்லவா. அதுபோலதான் அன்புக்குரியவர்களே, கூர்ந்து கவனிப்பது என்பது நாம் நம்மை விட்டு அடுத்தவரை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலையை தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில நமக்கு கொடுக்கிறார். இது யதார்த்தமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கவில்லை என்று சொல்லவே முடியாது. தனியரமாக இருந்தாலும், துறவரமாக இருந்தாலும், இல்லறமாக இருந்தாலும், எல்லா சூழலிலும் நாம் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதுதான், வாய் கூசாம பேசுறது. இன்னைக்கு கத்தியோ அருவாளோ துப்பாக்கியோ அல்லது கட்டையோ எடுத்தலாம் யாரையுமே என்ன செய்யறது இல்லை, நம்ம தாக்குறது கிடையாது, யாரையுமே அடிக்கிறது இல்லை. ஒத்த சொல்லுதான் ஒரு குடும்பத்தை அழிச்சிருது. இன்னைக்கு ஒத்த சொல்ல சொல்லி ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை இந்த நாக்கின் வழியாய் நாம் வைத்திருக்கிறோம். இன்னைக்கு இல்லாதது பொல்லாதது பேசினா போதும் அடுத்தவன் நொடிஞ்சிருவேன். ஒன்று நடக்கவே இருந்திருக்காது, இது நடந்துச்சு, இவன் இப்படிதான் பண்ணனா, இப்படிதான் பேசினா, இவன் இப்படிதான் செஞ்சா, இவளுக்கு இப்படிதான் நடந்துச்சு என்று வீட்டு தோறும் அன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு வீட்டு வாசப்படினாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு புரணி இருக்கு. புரணி பேசலைன்னா தூக்கம் வராது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் படுக்கிற வரையும் புரணி பேசலைன்னா சில பேர்த்துக்கு பித்து பிடிச்சிருங்க. நான் சில பேரெல்லாம் பார்த்துருக்கிறேன், அப்படியே மணிக்கணக்காக நின்று புரணி பேசுவேன். ஏண்டா இப்படி பேசுகிற, பழகி போச்சு. என்ன பழகி போச்சு, இவன் குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கும். வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும், அங்கே தலைகளாக நிற்கிற மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இவர் ஊர் நியாயம் பேசிகிட்டு இருப்பார், வெட்டி நியாயம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனைகளை எல்லாம் மனித மனங்கள் மாற வேண்டும் என்பதற்காய் சொன்னதுதான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை இந்த 4 நற்செய்திகளையுமே திரும்ப 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 வாசித்து பார்த்து தியானித்து சிந்தித்து கடவுளுடைய அந்த தெய்வீக வல்லமையை பெற்றீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாக அடுத்தவரிடத்தில் இருக்கிற குறையை பார்க்கிற நம்முடைய கண் அகப்பயணம் மேற்கொண்டு நம் அகக்கண்களின் வழியாய் நம்முடைய குறைகளை காணும். ஆனா இன்னைக்கு அது சாத்தியமே கிடையாது. நம்ம பழகலையே. குறிப்பா மாமியார் மருமக சண்டைலாம் அவ்வளவுதான், தொட்டா குத்தம் எந்திரிச்சா குத்தம் அப்படியாக. ஒரு வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்ன தெரியுமா, நான் வாழ்றதுக்காண்டி அடுத்தவங்க எப்படி வேணாலும் அழிக்கலாம். இன்னைக்கு உள்ள இந்த நவீன நாகரிகம் நமக்கு சொல்லி கொடுக்கறது அதுதான். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் மொபைல் போனை சாத்தான கையில கொடுத்துட்றோமே, நீ சந்தோஷமா விளையாடு ராசா, என்ன தொந்தரவு பண்ணாதன்னு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நீ உன் பிள்ளைய நல்லா வளர்க்கணும்னு நினைச்சுன்னா மொபைல் போனை கையில இருந்து எடு. முதல்ல உன் பிள்ளை நல்லா வளரணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா உன் பிள்ளை கையில இன்னையிலேருந்து மொபைல் போனை கொடுக்காது. அவன் அதுல என்ன விளையாடுறான், வீடியோ கேம் விளையாடுறான். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஃப்ரீ ஃபயர் கேமோ அல்லது ஏதாவது சண்டை கேமோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவன் தொடர்ந்து முன்னேறி போய் கொண்டே இருக்கணும். அந்த முன்னேற்றத்துல யாரு வந்தாலும் ஒன்னு சுடு, இல்ல அடி, இல்ல குத்து, இல்ல தூக்கி எறி, இல்ல அமுக்கு. இதுதான். இதை அந்த சிறுவனோ சிறுமியோ அல்லது இளைஞனோ இளம்பெண்ணோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன செய்யும், ஆழ் மனதில் என்ன செய்யும், அதுதான் வரும். நீங்க சொல்றீங்களா, இன்னைக்கு என் புள்ள கோவப்படுறேன், சட்டு சட்டுன்னு அடிக்கிறேன், எதை சொன்னாலும் தூக்கி எறிகிறான், போட்டு உடைக்கிறேன், 1 மாசத்துல 4 ரிமோட்டு மாத்திர வேண்டியதா இருக்கு சாமி அப்படின்றீங்கள. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது, நீங்கள் கொடுக்கிற அந்த மொபைல் போனில் இருந்து வருகிறது. ஆக இவன் என்ன செய்கிறான், அடுத்தவரை அழித்து அதில் வாழ்வு பெறுகிறான். இந்த எல்லா விதமான மொபைல் கேமின் வழியாக அடுத்தவரை அழித்து வாழ்வு பெறுவதால் அவன் வாழ்க்கையிலும் என்ன செய்கிறான், அடுத்தவரை அழித்தால்தான் எனக்கு வாழ்வு என்று அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். இது எப்படி ஒரு எதிர்மறையான உணர்வு சிந்தனை பாருங்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைதான் இன்று நாளில் நம்மிடமிருந்து எடுக்க வேண்டும். இன்னொன்று, நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களாம் நல்லா சந்தோஷமா வளரணும் வாழணும்னு. முதல்ல நீங்க சண்டை போடாம இருங்க. குடும்பத்துல எவ்வளவு சண்டை போடுறோமோ அவ்வளவு சண்டைகளும் உங்கள் குழந்தைகளை பாதிக்கும்.
நீங்க குடும்பத்துல எவ்வளவு குறை பேசுறீங்களோ உன்னுடைய பிள்ளையும் உன்னுடைய பொண்ணோ பையனோ வெளியில போய் குறை பேசிக்கிட்டே இருப்பான். அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்பது குட்டி திருச்சபைன்னு ஏன் சொன்னான்னு தெரியுமா? ஏன் குடும்பத்தை திருக்குடும்பமாய் நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள் தெரியுமா? அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் இயேசுவும் தாங்கிய அந்த நிறைவு தன்மை நம் குடும்பங்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் திரு குடும்பத்தை உருவாக்கினார். யோவான் நற்செய்தி 1:16 பார்க்கிறோம், அவரது நிறைவிலிருந்து யாவரும் நிறைவை பெறுவோமாக. நாம் எல்லாரும் நிறைவாய் வாழ ஆசைப்படுகின்றோம். நிறைவான ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வேண்டும் என்றுதான் கடவுளிடத்தில் செபிக்கிறோம். கடவுள் எங்களை நிறைவாய் தொட வேண்டும், நிறைவாய் சுகமளிக்க வேண்டும், நிறைவாய் படிப்பை கொடுக்க வேண்டும், நிறைவாய் பண்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி அடுக்கடுக்காக ஆண்டவரிடத்துல வேண்டினால் மட்டும் பத்தாது. இன்னைக்கு கோயில்ல நானா பூசை வச்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது பரிதாபப்படுறதா இல்லை படக்குன்னு கோவப்படுறதான்னு சில நேரத்தில் தோணும். ஏன் தெரியுமா? பூசையை யாருமே பார்க்க மாட்டாங்க. சில நேரங்களில் அவ என்ன புடவை கட்டியிருக்கிறார், இவன் என்ன புதுசா இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, உண்மையில பூசைக்கு 100 பேர் வராங்கன்னா 25% பேர் அடுத்தவங்களை பார்க்கறத மட்டும்தான் வேலையா வச்சுக்கிட்டு வராங்க. அதுல கடைசியில நாக்க நீட்டி ஆமேன்னு நன்மை வேற வாங்கிக்க வேண்டியது. வாங்கினதுக்கு அப்புறம் சும்மா போறாங்களா வீட்டுக்கு? இல்ல, வெளியில போய் நின்று மணிக்கணக்கா நின்று அடுத்தவங்களை பத்தி பேசாம போறதே கிடையாது. சில பேருக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தொற்று வியாதி என்ன தெரியுமா? எல்லா குடும்பத்திலயும் இருக்கிற நியூஸை கேதர் பண்றது. நின்றுகிட்டு இந்த குடும்பத்துல என்ன நடந்துச்சு, அந்த குடும்பத்துல என்ன நடந்துச்சு, அவன்கிட்ட என்ன நடந்துச்சு, இவன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு எல்லா நியூஸையும் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல சந்தோஷம் ஆறாங்களாம். மட்டமான புத்தி அது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை கடவுள் நமக்கு கொடுக்கலையே. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வில கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? நான் உன் கடவுள், நீ என் மக்கள். ஒரு தந்தை தன் மகனை அறிந்திருப்பது போல கடவுள் நம்ம எல்லாரையும் அறிந்திருக்கிறார். எசேயா புத்தகம் 49:15-16 பார்க்கிறோம். கடவுள் நம்முடைய பெயர்களை அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார். பெற்ற தாய் தம் மகவை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறவேன் என்று சொன்ன கடவுள் தான் நம்முடைய கடவுள். ஆக தைரியமாக தாராளமாக என்ன செய்ய வேண்டும்? கடவுளிடத்துல நம் குறைகளை கொட்டி தீர்த்து நாம் நிறைவாய் பயணிக்க ஆசைப்பட வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்துல அன்புக்குரியவர்களை நம்முடைய பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு சொல்லுகிறார். அங்கே பார்க்கிறோம், ஓட்டப்பந்தயத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன் ஓட்டப்பந்தயத்தை பற்றி அங்கே பவுலடியார் சொல்லுகிறார்? ஏனென்றால் கொரிந்து நகரில் நாம் பார்க்கிறோம், கொரிந்து நகரம் முழுவதும் இந்த மாரத்தான் மற்றும் மல்யுத்த வீரர்கள் நிறைந்த பல்வேறு விதமான போட்டிகள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த போட்டிகளில அவர்கள் பரிசு வெல்ல வேண்டும். இந்த பரிசு என்னவென்று சொன்னால் ஒளிவ இலையிலான ஒரு வளையம். அந்த வளையம் காய்ந்து சருகாகிவிடும். ஒரு காலகட்டத்திலே அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் அத்தகையதொரு இந்த உலகில் தற்காலிகமாய் இருக்கின்ற ஒன்றுக்காய் நீங்கள் இவ்வளவு தூரம் போராடுகிறீர்களே, மாறாக உங்கள் வாழ்வுக்கான மகிழ்ச்சியை கொடுக்கிற கடவுளை ஏன் தேட மறந்தீர்கள்? இவ்வளவு கடினப்பட்டு உழைத்து நீங்கள் கடவுளுடைய வல்லமையை தேட வேண்டும் என்கிற ஒரு உச்சகட்டமான வாழ்க்கை முறை ஏன் இழந்து போனீர்கள் என்பதைத்தான் இன்றைய நாளில் பவுலடியார் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். பிரியமானவர்களை, சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்களை திருத்த போவதற்கு முன்பாக நமக்கு கை நடுங்கணும், மனசு பதவதைக்கணும். ஐயோ, நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா? அடுத்தவங்களை பத்தி நம்ம பேச வந்துட்டோமே, நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா என்று சிந்திக்க ஆரம்பிக்கிற பொழுதுதான் கடவுளின் முழுமையான ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நாம் இருப்போம். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சாமி, காது லேதுன்னு தான் போகும். சில நேரத்துல இதை சொன்னா கூட அவன் அப்படித்தான் ஃபாதர் அப்படின்பாங்க. ஏன் நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க, உங்களை பத்தி நீங்க யோசிங்க. நான் இப்படி இருக்கிறேன்னா நான் மாறிக்கிறேன் ஃபாதர். இன்றைய பதிலுரை பாடலில் நாம் பார்த்தோம்லே, மனத்தாங்கல்களோடு வருகிறோம், மனமாற்றத்தோடு போவோம். அதைத்தான் இயேசு என்று விரும்புகிறார். இறுதியாக அன்புக்குரியவர்களை, நாம் ஒவ்வொருவருமே அடுத்தவர்களுடைய குறைகளை பார்த்து, அடுத்தவர்களின் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை பார்த்து பழகியதால் நம் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்க கூட நாம் விருப்பப்படவில்லை. ஆனால் அந்த துரும்பை நாம் பார்க்க ஆரம்பித்தால் அது எப்படியான வாழ்க்கையை நம்ம கொண்டு சேரும் தெரியுமா? முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது நம் பணியின் மீது, நம் வாழ்வின் மீது, நம் வேலையின் மீது கவனம் இருக்க வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மிஷின்ல நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த மிஷின் ரொம்ப பயங்கரமான சத்தத்தோட ஹெவி பவரோட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து கவனத்தை கொஞ்சமாச்சும் வெளியில எடுப்பீங்களா?
எடுக்க முடியாது. கவனம் எல்லாம் வேலை செய்யுங்க, கை போயிடும், இல்லை உங்களையே இழுத்துட்டு போயிடும். அப்ப ஒரு மிஷினுக்கு கொடுக்கிற கவனத்தை ஏன் நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்க முடியல? அதைத்தான் இன்றைய நாளில் நாம் பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்துல 9ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தையில, குறிக்கோளின்றி ஓடி வருபவரை போல ஓட மாட்டேன். நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இல்லாம நம்ம ஓடுறதுனால தான் அடுத்தவங்களோட குறைகளை பார்த்து பார்த்து நம்ம பழகுறோம், அடுத்தவங்களோட குறைகளை கண்டுபிடிக்க ஆசைப்படுறோம். என்னுடைய பணியின் மீது, என்னுடைய வாழ்க்கையின் மீது, என்னுடைய சட்டத்திட்டங்களின் மீது, என் குடும்ப சூழலின் மீது, என் குழந்தைகளுடைய வளர்ப்பின் மீது, என் பேர குழந்தைகளுடைய முன்னேற்ற வாழ்வின் மீது என் கவனம் இருக்கிறது என்று சொன்னால் என் கவனம் கடவுளை நோக்கியதாய் அமையும். அப்போது அங்கே நிறைவு வரும். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களை, தன்னை அடக்குகின்ற மனிதனுக்கு தான் தன் குறைகள் தெரியும். ஐம்புலங்களை அடக்கி வாழ்வோம் என்று நாம் தமிழ் மரபிலை பார்க்கிறோம். நம்மை நாம் அடக்கி ஆளுகிற பொழுதுதான், நம்மை நாம் அடக்குகின்ற முயற்சியில் ஈடுபடுகிற பொழுதுதான் நாம் அடுத்தவர்களுடைய குறைகளை விடுத்து நம்முடைய குறைகளை பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, நான் ஒரு பழக்க வழக்கம் தீயதாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த தீய பழக்கத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? கண்ட்ரோல் பண்ணணும், அதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உளவியலாளர்கள் சொல்வார்கள், 21 நாட்கள் தொடர்ந்து ஒரு காரியத்தை நான் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பழக்கப்படுத்தி கொண்டேன் என்று சொன்னால் அது என்னுடைய வாழ்வில் வராது. இன்னும் நம்ம சுலபமா எளிதா பார்க்கணும்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து நிற்கும் போது ஒருத்தவங்களை பத்தி புரணி பேசுறோம், கோழி மூட்டுறோம்னு வச்சுக்கோங்கண்ணா, அந்த 4 பேரோட சேராமல் இருங்களே, அது உங்களுக்கு வருமா? வராது. நம்மளா தேடி போறோம். நம்மளா தேடி போகாம இருந்தோம்னா நம்ம எதை நோக்கி வர வேண்டாம். என்னுடைய வாயை நான் கட்டுப்படுத்திக்கிறேனே, அடுத்தவங்களை பத்தி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுங்களே, அடுத்தவங்களை பத்தி பேசவே மாட்டோம், நமக்குள் நாம் பேசுவோம். உளவியலிலே, சைக்காலஜியில சொல்வது போல ஹாவ் அ செல்ஃப் டாக். நான் எனக்குள் பேசிக்கொள்ள வேண்டும். எனக்குள் பேசிக்கொள்ளுகிற பொழுதுதான் 1008 காரியங்கள், 1008 குறைகள், குற்றங்கள் அல்லது பலவீனங்கள் எல்லாம் எனக்கு தென்படும். அன்புக்குரியவர்கள், இயேசு கருக்களிலிருந்து இரவெல்லாம் செலவிட்டார் என்று பார்க்கிறோமே, ஆண்டவர் இயேசு அவர் தந்தையோடு உரையாடினார் என்று பார்க்கிறோம். எனவேதான் இயேசுவால் சொல்ல முடிந்தது, நான் என்னுள்ளும், என் தந்தை என்னுள்ளும், நான் அவருள்ளும் இருக்கிறேன். ஆக நமக்குள் நாம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம நமக்குள்ள இல்லைங்க. அதுதான் இப்ப பிரச்சனையே. தன்னை அடக்கி ஆள தெரியாத மனிதன் தான் அடுத்தவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிறோம். அடுத்தவர்களுடைய குறைகளை நீங்கள் சுட்டி காட்டிக்கொண்டே இருங்கள், அவர்கள் கூனி குறுகி போவார்கள், ஆஹா ஓஹோ நம்ம மகிழ்ச்சியில திளைத்து போவோம். இதெல்லாம் கடவுள் முன்பாக ஒன்றுமில்லாமையாக மாறிவிடும். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். எரேமியா புத்தகம் 20:9 அவர்களை சூழ்ந்திருந்த வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நான் நடந்து கொண்டேன். கடவுள் அழைப்பது இதற்காக தான். அடுத்தவங்களை பத்தி பேசி நம்ம தரத்தை நம்ம குறைச்சிக்கவே வேணாங்க. நீங்க அடுத்தவங்களை பத்தி பேச பேச நீங்க நினைக்கிறீங்க இட் இஸ் மை ஜாய் அப்படின்னு, இது என்னுடைய பேரானந்தம் என்று நினைக்கிறீங்க. பெருமைப்பா, அவன் பாரு அப்படியே கூணி குறுகி போய் நின்ட்டான் பத்தியா, நான் பேசுன பேசல ஒன்னத்துக்கும் உதவாது, மண்ணு கொப்பை, அவ்வளவுதான். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அன்புக்குரியவர்களை. எவ்வளவு நேரம் அப்படி சந்தோஷமா இருப்பீங்க? 5 நிமிஷம் 10 நிமிஷம்? ஆயுள் முழுமையான மகிழ்ச்சியை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்றால் யாக்கோபு சொல்வது போல நாவை அடக்குவோம். இது இரண்டாவது. மூன்றாவது, பிறர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா, அடுத்தவரை மகிழ்ச்சி படுத்துங்க. உங்களுக்கு மனநிறைவு வேணுமா, அடுத்தவருக்கு மனநிறைவு கொடுங்க. நீங்க அமைதியா குடும்பத்துல வாழணுமா, மற்ற குடும்பத்தை அமைதியா வாழ விடுங்க. நீங்க எல்லையற்ற நலன்களால், செழுமையால், வளமையால் வாழ வேண்டுமா, அடுத்தவரை பற்றி பொறாமை கொள்ளாமல் அவர்களும் வாழட்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். நீங்க அடுத்தவருக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும். அதனாலதான் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும். அதுக்குன்னு பக்கத்து வீட்டு பிள்ளைய தூக்கி வச்சு ஊட்ட சொல்லலை, அதற்கு அர்த்தமே வேறு. ஊரா வீட்டு பிள்ளை என்றால் இன்னொரு வீட்டிலிருந்து நம் வீட்டிற்கு வந்த நம்முடைய அந்த மருமகளை நாம் நல்ல முறையில் பேணி வளர்த்தோம் என்று சொன்னால் அவள் வயிற்றில் இருக்கிற நம்முடைய வாரிசு நன்றாய் வளரும். பாருங்க, நம்முடைய தமிழ் மரபிலே, தமிழ் கூறும் நல்லுலகில எவ்வளவோ நல்ல காரியங்களை நாம் கொண்டிருக்கின்றோம். ஆக மூன்றாவது சிந்தனை, பிறருக்கு என்ன நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். இதைத்தான் மத்தேயு 7:12 கோல்டன் ரூல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி,
கிறிஸ்தவ வாழ்வினுடைய பொன்விதி என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான்காவதாக, நம்மை விட மற்றவர்கள் உயர்வானவர்கள் என்ற அந்த உயர் மதிப்பை பெற்றுக்கொள்வோம். அப்போது குறைகள் தெரியாது. குறைகள் இருந்தாலும் அதை பரவாயில்ல, திருந்திருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், பரவாயில்ல, அடுத்த தடவை நல்லா செஞ்சிருவாங்க என்ற அந்த மனப்பக்குவம் எப்பொழுது வரும் என்றால், நம்மை விட மற்றவர்களை உயர்வாக கருதுகிற பொழுதுதான். இதைத்தான் பிலிப்பியர்கள் திரும்பவும் 2:3 பவுலடியார் மிக அழகாய் சொல்லுகிறார். மன தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்வாக கருதுங்கள். வீட்டில் இருக்க சின்ன பிள்ளையா, பரவாயில்ல, நல்லா அப்ரிஷியேட் பண்ணுங்க, வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். அந்த பிள்ளைகளை நல்லா தட்டி கொடுத்து வளர்த்தெடுங்கள். அதை விட்டுட்டு சட்டுன்னு அடிச்சுட்டு என்ன சொல்றதுன்னா, இவன் இப்படித்தான், ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லை, மட சாம்பிராணி, தண்டச்சோறு, இப்படிலாம் திட்டாதீங்க அன்புக்குரியவர்களை. நீங்க நினைக்கலாம் பிள்ளைகளை நம்ம இப்படியெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பிள்ளை வளர்ந்துருன்னு. அந்த பிள்ளை வளரவே செய்யாது. அதற்கு ஏற்றவாறு நாம் அமர்ந்து உட்கார்ந்து சொல்லி கொடுங்க. இன்னைக்கு நம்ம பெத்தவங்க செய்யற மிகப்பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமா? நம்ம கஷ்டப்படுறத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றதே கிடையாது. கஷ்டப்படாம வளர்க்கணும் ஃபாதர். என்ன கஷ்டப்படாம வளர்க்கணும்? அப்ப கடைசி வரை அந்த கஷ்டமே படாது, அவ்வளவுதான். நான் தான் கஷ்டப்படுறேன், நீயாவது சந்தோஷமா இருனா அது நியாயமானது தான். நம்ம தான் ஒன்றும் இல்லாமல் இருக்கோம், நம்ம தான் கஷ்டப்பட்டோம், வாழ்க்கையில் பிள்ளைகளாச்சும் நல்லா இருக்கணும், நல்ல தலை தூக்கி வாழணும் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு சரிதான். ஆனால் வழிமுறை தவறே. நீ பட்ட கஷ்டத்தை விட உன் பிள்ளை உன்னை விட அதிகமாய் கஷ்டப்படட்டும், அப்பொழுதுதான் உன் கஷ்டத்தை உணர்ந்து கொள்வான். அவன் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை அவன் உணர்ந்து கொள்வான். இன்னைக்கெல்லாம் பேரண்ட்ஸ் செஞ்சிற, பெற்றோர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு, சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு போறது. அது காலம் முழுதும் சொத்தையாக தான் போகும். வாழ்க்கையில பிள்ளைங்க நல்லா வாழணும்னு நினைங்க, ஆனா சுகத்தை சேர்த்து வைக்காதீங்க. அவனுக்கு உழைக்க கற்றுக் கொடுங்க. அவனை தினம்தோறும் ஆலயத்திற்கு போக கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்களை கோயிலுக்கு கூட்டு வர கற்றுக் கொடுங்க. அதுதான் அன்புக்குரியவர்களை கடைசி வரையும் காப்பாற்றும். வச்சிருக்க பணத்தை கடைசி வரையும் வச்சுக்க முடியுமா? வச்சிருக்க புகழையும் பெருமையும் கடைசி வரையும் வச்சுக்க முடியுமா? சில பேர்லாம் சொல்லுவாங்க, எங்க வீடு தான் நாட்டாம வீடு, எங்க தாத்தா இருந்தாரு, இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு அப்புறம் என் பிள்ளை இருப்பான். அன்புக்குரியவர்களை இதெல்லாம் இந்த மண்ணு உலகில நாம் தேடுவது. ஆனால் பாருங்கள், மற்றவர்களை எவ்வளவு உயர்வாக நாம் கருதுகிறோமோ அவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்படும். கடைசியாக தன் குறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். லெட் அஸ் அக்செப்ட் அவர் ஓன் மிஸ்டேக்ஸ். இன்னைக்கு பெரும்பான்மையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்ன தெரியுமா? இதுதான், நான் தப்பு செஞ்சேன் அப்படின்றத மற்றவங்க முன்னாடி நம்மளால ஏற்றுக்க முடியல, என்ன நினைப்பாங்க அப்படின்னு. ஆனா பாருங்க, இன்னைக்கு பலி பூசை திருப்பலியில நம்ம ஆரம்பிக்கிற போதே அதுதான் செய்யறோம். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவும் வானதூதர்கள் புனிதர் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப கடவுள் முன்பாக ஏதோ பலிபூசையில் மட்டும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்வது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. மாறாக அதுதான் நமது சமாதான சமய வாழ்வு, அதுதான் அமைதி நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வுக்கான வழிமுறை. அதைத்தான் புனித பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்துல 5:22 இவ்வாறு சொல்கிறார், உங்களை தூய்மையற்றவர்களாய் அல்லாமல் தூய்மை உள்ளவர்களாய் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆரம்பமே இறைவன் நமக்கான மன்னிப்பை கொடுத்து நம்மை தூய வாழ்வுக்கு அழைக்கிறார். அதே போலதான் எரேமியா புத்தகத்துல 3:14 நாம் பார்க்கிறோம், மக்களே என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் உங்கள் தலைவன். ஆக கடவுளிடத்தில் நீங்கள் கொண்டாந்து எல்லாவற்றையும் கொட்டுகிற பொழுது, எல்லாவற்றையும் கொடுக்கிற பொழுது, எல்லாவற்றையும் பலவீனங்கள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் இயேசுவே உன் திருப்பாதத்தில் வைக்கிறேன் அப்பா, என்னை ஆசீர்வதிமையா என்று சொல்லி ஜெபிக்கிற உள்ளங்களை இறைவன் ஒரு நாளும் தள்ளி விடுவதில்லை. பிள்ளைகளை எனவே சிந்திப்போம். இன்றைய நாளில கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதி அருள் தருகிறார். நம்முடைய குறைகளை நாம் பார்த்து அந்த நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்வோம். மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நாம் அவர்களிடத்தில் காணக்கூடிய நிறைகளை கண்டு மகிழ்கிற உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வோம். திருத்து என்று நாம் முன்னெடுக்கின்ற காலை பின்வைத்து முதலில் நாம் திரும்புவோம், மற்ற காரியங்களின் வழியாய் மற்றவர்களை திருத்த முற்படுவோம். அப்படியாய் வாழுகிற பொழுதுதான் புனித பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்துல 5:11 காணப்படுவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டி வளர்ச்சியடை செய்யுங்கள் என்ற அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வினுடைய விளிமியம் நமக்கு இருக்கும். நாம் சிந்திப்போம், தொடர்ந்து இந்த திருப்பலிகளை ஜெபிப்போம். அப்போது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்துல 2ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையை இவ்வாறாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இவ்வாறாய் தருகிறார்.
அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே நாம் ஒளி பொருந்திய மக்களாய் வாழ இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும், மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி? கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும், மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி? மேகமும் மழையும் பூமியும் வேண்டும், அதுக்காக உழைப்பேன் என் சிறு காணிக்கை. மேகமும் மழையும் பூமியும் வேண்டும், அதற்காக உழைப்பேன் என் சிறு காணிக்கை. கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும், மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி? அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஜான் கிறிஸ்தவம் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக மக்களை உம்மை எந்நாளும் புகழ்ந்தேத்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தான் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று எக்காலத்தும் மேன்மை மிக்கதாய் வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்த காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே வான தூதர் அணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமணென்றும் மக்களையும் உரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொள்ள செய்தருளும். இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
குறைகளை நீக்கி நிறைவாக வாழ இரு கரங்களை விரித்து இறைவனை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரோளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். அடுத்தவர்களின் குறைகளை காண்பதை நிறுத்திவிட்டு நம்முடைய குறைகளை நாமே உள்நோக்கி பயணித்து காண்கிற பொழுது நிறைவான, அமைதியான, மகிழ்ச்சியான, என்றென்றும் நீடித்து நிலைத்த உறவு வாழ்வை பெற்று மகிழலாம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எங்களை எந்நாளும் நேசிக்கின்ற அன்பு தெய்வமே, நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உண்மையிலேதான். இறைமையா புத்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற திட்டங்கள் மிக பெரியது. நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற திட்டங்கள்
உமது கொடையாகவே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளில் இறைவா, வாழ்வென்னும் மாபெரும் கொடையை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் நலமோடு வளமோடு மகிழ்வோடு அவர்களை தேற்று அரவணைத்து அன்பு செய்ய நீர் கொடுத்த மாபெரும் கொடைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உமது மாறாத நீடித்து நிலைத்த என்றென்றுமே மாறாத உமது பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுவதுமாய் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும். நாங்கள் முழுமையாய் உமது கையில் இருக்கிற களிமண்ணாய் இருக்கின்றோம். எங்களை வளைத்து முழுமையான ஆசியின் பிள்ளைகளாய், நிறைவான ஆசீர்வாதத்தின் மக்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் சொல்லும் இடத்துல சுபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ குறைகளோடும் குற்றங்களோடும் பாவங்களோடும் பலவீனங்களோடும் வாழுகிற இந்த வாழ்க்கையில நாங்கள் அடுத்தவர் மீது எங்கள் கண்களை பதிய வைத்து கூர்ந்து கவனித்து பார்க்கிற, சொல்லுகிற, கேட்கிற, அடுத்தவர்களிடத்திலே பரிமாறப்படுகிற தவறான குறையுள்ள கருத்துக்களை எல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்விலிருந்து எடுத்துவிட நீர் இன்றைய நாளில் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்குள் நாங்கள் முழுமையாய் பயணித்து அக பயணம் செய்து அக கண்களால் அகன்று இருக்கிற எங்களுடைய வாழ்வை, பல்வேறு அழுக்குகளால் நிறைந்திருக்கிற எங்கள் வாழ்வை, பல்வேறு குறைகளால் நிறைந்திருக்கிற எங்கள் வாழ்வை ஆண்டவரே முழுமையாய் நீர் மாற்றி அமைப்பீராக. எங்களுக்குள் உமது ஆசீர்வாதத்தை விதைங்க. எங்களுக்குள் உமது அபிஷேக வல்லமையை ஊத்துங்க ஆண்டவரே. முழுமையான ஆவியின் மக்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டுமாய் சொல்லு. எங்கள் ஒவ்வொருவரின் தலை மீது உமது ஆசீர்வாதத்தை கொடுங்க. எங்களை தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் எங்களை ஆளுகின்ற பொழுது, ஆசீர்வதிக்கிற பொழுது, அக்கினியால் நிரப்புகிற பொழுது எங்கள் முழுமையான வாழ்வு உமக்குரியதாய் மாற்றப்படும்படியாய் மாறுகிறதப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையை நோக்கி இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவும் ஞானமும், இளைஞர்கள் இளமைக்கு எதிர்கால வாழ்வையும் வேலை வாய்ப்பையும், திருமண வாழ்வில் நுழைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை வேற்றையும், நல்ல முறையில் வாழ்வதற்கான குடும்ப சூழலையும் உருவாக்கி கொடுத்தரும். நல்ல வேலை வாய்ப்பை தேடுகின்ற வேளையிலே பல்வேறு விதமான கஷ்ட நஷ்டங்களை அனுபவிப்பவர்கள் எங்கிருந்து மாறுதல் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் ஆசீர்வாதம் பண்ணுவீராய். இன்றைய நாளில் நோய் நொடிகளோடு உமது திருப்பாதத்தில் அமர்ந்து நோய்கள் நீங்க வேண்டுமாய் சொல்லி ஜெபிக்கிற அத்துணை பிள்ளைகளை நோய்களை குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்று யாரெல்லாம் உம்மை தொட வேண்டும் என்று விரும்பினார்களோ அத்துணை பேரையும் நீர் தொட்டதாய் விவிலியத்தில் வாசிக்கிறோம். என்று நாங்களும் உம்முடைய ஆசீர்வாதத்தை வேண்டுகிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி வல்லமை கொடுத்து வாழ்வின் மக்களாய் என்றும் வாழச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித ஜான் கிறிஸ்துவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட திருவிருந்து உமது அன்பில் எங்களை உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் உமது உண்மையை அறிக்கையிடுவதில் உறுதி உள்ளவர்களாய் விளங்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. குறைகளை காண்பதை நிறுத்திவிட்டு நம் குறைகளை கண்டு உணர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு இதயம் உண்டு,
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.